இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே ஆசை வர்றது ரொம்பவே இயல்பு. ஆசை வராத ஜீவராசியே கிடையாது. இதை நான் சொன்ன உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு துறவிகளாக வாழ்கிற மகான்கள்லாம் ஆசைப்படாம தானே வாழ்கிறாங்க அப்படின்னு. இல்லைங்க, அவங்க கூட கடைசியில் ஆசைப்படுற ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது என் ஆன்மா சொர்க்கத்துக்கு தான் போகணும்னோ இறைவனடி சேரணும்னோ அவங்க வாழ்க்கை முழுவதும் தவம் இருக்காங்க அந்த ஆசையால். இப்போ சொல்லுங்க, ஆசை இல்லாத உயிரினம் உண்டா என்ன? அப்போ நம்ம ஆசைப்படுறது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது பேராசையாக மாறும் வர. அப்படி நம்ம பேராசைப்பட்டா என்ன நடக்கும்னு இந்த மன்னரோட கதையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹஸ்தினாபுரன்ற அந்த குறுநிலத்தை அருமையாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் மன்னர் மாமல்லன். மன்னர் மாமல்லனோட ஆட்சியால் அந்த குறுநிலத்தோட இயற்கை வளங்களும் அங்கே வாழ்கிற மக்களும் மன்னரோட குடும்பமும் சீரும் சிறப்புமாக இருந்தாங்க. மன்னர் மாமல்லன் அவரோட மனைவி மேலே தன்னோட முழு அன்பையும் வச்சிருந்தார். அதனாலேயே அவர் அந்தப்புறம் பக்கமே கால் பதிச்சதில்லை. தன்னோட பிள்ளைகளை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டார் மன்னர் மாமல்லன். தன் குடும்பத்து மேலே எவ்வளோ பாசமும் பரிவும் இருக்கிறதோ அதே அளவு தன் குறுநில மக்கள் மேலேயும் மன்னருக்கு இருந்துச்சு. அங்கே கோடைக்காலம் ஆரம்பித்து 10 நாள் தான் ஆச்சு. ஆனால் எந்த காலமும் ஏற்படாத அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படவே என்ன செய்கிறதுன்னு நீர்வளத்துறை அமைச்சர் யோசிச்சுட்டு இருந்தார். இந்த குறுநிலத்துக்கு மேலே இருந்த அந்த 2 குறுநிலங்களும் மேலிருந்து வர ஆற்று தண்ணீரை அணை கட்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க. பல முறை கேட்டு பார்த்தும் அந்த 2 குறுநிலத்து ராஜாக்களும் தண்ணீர் திறந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை தன்னோட ராஜா கிட்ட அமைச்சர் சொல்லவே, என்னது, என் நாட்டு மக்களுக்கு தண்ணீர் கிடையாதா? இப்போதே படைகளை தயார் செய்யுங்கள், அந்த 2 குறுநிலத்து மேல் போர் துவக்க. இப்போதே படைகளை தயார் செய்யுங்கள், அந்த 2 குறுநிலத்து மேல் போர் துவக்க அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு தயாராகிறாரு. அந்த 2 குறுநிலத்து மேலேயும் போர் துவக்கிறாரு மாமல்லன். மாமல்லனிடம் தோத்து போகுது அந்த 2 குறுநிலங்களும். மன்னர் மாமல்லனுக்கோ தன் முதல் வெற்றி, அதுவும் 2 வெற்றி ஒரே சமயத்தில் சந்தோஷத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்துச்சு. மன்னரை ஊரே வாழ்த்துச்சு. இப்போ அந்த குறுநிலம் பெரிய நிலமாக மாறுச்சு. மன்னருக்கு வெற்றி பெற்ற சில நாட்களிலேயே ஒரு பெரிய நிலத்தை கைப்பற்றணும்னு ஆசை வந்துச்சு. உடனே போர் தொடுக்கிறாரு. அந்த பெரிய நிலத்து ராஜா கூட சண்டையும் போடுறாரு, அந்த இடத்தையும் கைப்பற்றாரு. அன்னைக்கு அவரோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் இருந்துச்சு. தன் மனைவி கிட்ட எப்பவும் நிறைய பேசுகிறவர் போரோட அசதினால பேசுகிறத விட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டார். மன்னரோட மனைவி அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஒரு 5 நாளைக்கு நல்லா உறங்கின மன்னருக்கு இப்போ அடுத்து எந்த நாட்டை கைப்பற்றுறதுன்னு அப்படின்ற சிந்தனை தான் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த தடவை தன்னை விட ஒரு பெரிய ராஜாவோட நாட்டு மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் போரில் அந்த ராஜா கிட்ட தோத்து போயிடுறாரு. இதற்கு முன்னாடி வர நடந்த எல்லா போர்லையும் தோற்காத மன்னர் இந்த போரில் தோத்த உடனே விரக்தியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன் பிள்ளைகள் கூட பார்க்கல. தன் ராணி ஆறுதலாக பேசியும் கூட அவளை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளல மன்னர் மாமல்லன். தன்னோட குலதெய்வத்துக்கு முன்னாடி கடுதவம் புரிஞ்சாரு மன்னர். அந்த தெய்வம் இறங்கி வந்துச்சு. என்ன வரம் வேண்டும் உனக்கு அப்படின்னு கேட்க மன்னர் தெய்வத்திடம் சொல்கிறாரு, நான் நினைத்தது போலவே இந்த முறை வெற்றி பெறுவாய் அப்படின்னு தெய்வம் சொன்னுச்சு. தான் தோத்து போன நாடு மேலே இந்த தடவை போர் தொடுக்கிறாரு. அதில் வெற்றியும் ஆகுறாரு மன்னர். மாமல்லன் தவம் இருந்த அந்த நேரத்தில் தான் அவரோட ராணி அவரையே நினச்சி உருகி சரியாக சாப்பிடாம உடல் மெலிந்து சாகும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவர் போர்லேருந்து வந்த உடனே ராணியோட இறப்பை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அவரால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலை. தன்னோட ராணிக்கு பொன் வளங்கள் நிறைந்த அந்த நாட்டில் நினைவு சின்னம் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. மறுபடியும் தவம் புரிகிறாரு. தெய்வம் உனக்கு வெற்றின்னு வாக்குறுதி கொடுக்குது. போர் தொடுக்கிறாரு அந்த இயற்கை வளங்கள் நிறைந்த அந்த நாட்டு மேலே. வெற்றியும் பெறுறாரு.
வெற்றி மேலே வெற்றி வர மன்னருக்கு அடுத்து எந்த நாட்டை கைப்பற்றுறது அப்படின்றதுல தான் சிந்தனையே இருந்துச்சு. அதை தவிர வேற எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் போச்சு. தூக்கத்தால் கூட அவரை கட்டுப்படுத்த முடியலை. இப்படியே நாட்கள் போச்சு. இன்னும் சில நாடுகளையும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு மன்னர் மாமல்லன். மறுபடியும் கடுந்தவம் புரிஞ்சாரு மன்னர் மாமல்லன். தெய்வம் இப்போது என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டுச்சு. நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் ஆளணும் அப்படின்னு மன்னர் சொல்ல, ஒரு முறை நன்கு யோசித்துக்கொள் மாமல்லா அப்படின்னு தெய்வம் சொல்லுச்சு. மன்னர் முரண்டு பிடிக்கவே, நீ கேட்டது அருள படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போச்சு தெய்வம். தெய்வம் வாக்கு பொய்யாகுமா என்ன? குலதெய்வம் சொன்னது போல அவர் போர் தொடுத்த எல்லா போர்லையும் வெற்றி அடைகிறாரு. குறுகிய காலத்திலே உலகத்தில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட நாடுகளை கைப்பற்றுறாரு. மாமன்னரை யாருமே தோற்கடிக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பேரரசு ஆகிறாரு. இப்படியே எல்லா நாடுகளையும் தோற்கடிக்க கடைசியில் இருந்த அந்த ஒரு நாடையும் கைப்பற்ற படைகளோட போறாரு. அதுலேயும் வெற்றி பெறுறாரு. சந்தோஷமா தன் நாடு திரும்புறாரு. ஒரு 2 நாள் கழிச்சு அங்கே இருக்கிற எல்லா மக்களும் நோய்வாய்ப்பட்டு கொத்து கொத்தா இறக்குறாங்க. மன்னரோட பிள்ளைகளும் உறவுகளும் இறந்தும் போறாங்க நோய்வாய்ப்பட்டு. நீர்நிலைகளும் வற்றி போகுது. அந்த நாடே தரிசு நிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. மன்னர் தன்னோட முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி கூட இறப்பையோ நிலத்தையோ காப்பாற்ற முடியலை. கொஞ்ச நாள் கழிச்சு அவரை தனிமை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிச்சிச்சு. அவரை துக்கத்தை வெளிப்படுத்த கூட யாருமே இல்லாமல் போகிறாங்க. கடைசியில் மறுபடியும் தெய்வத்திடமே போகிறாரு மன்னர். குலதெய்வம் என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னு கேட்குது. என் நாட்டு மக்களையும் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் என் நாட்டையும் திரும்ப கொடு அப்படின்னு கேட்கிறாரு. உன் வாழ்நாளில் உனக்கு 3 வரங்கள் மட்டுமே அருளப்படும் என்பதை நான் உன்னிடம் சொன்னேனே, அதை மறந்து விட்டாயா அப்படின்னு கேட்குது குலதெய்வம். என் வாழ்வில் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். நான் பேரரசனாக இருந்தும் கூட என்னிடம் சந்தோஷமோ நிம்மதியோ இல்லை அப்படின்னு மன்னர் சொல்றாரு. நீ ஆசைப்பட்ட போது உன்னுடன் நீ இப்போது என்னிடம் கேட்கும் எல்லாம் இருந்தன. நீ எப்போது பேராசைப்பட்டாயோ அப்போதே நீ ஒவ்வொன்றாய் இழக்க ஆரம்பித்து விட்டாய். இப்போது அந்த பேராசை உன்னையும் உயிரோடு கொன்று விட்டது. இனி உனக்கு அருள என்னிடம் எதுவும் இல்லை, சென்று வா அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போச்சு. இதுக்கு தாங்க எந்த ஆசையும் அளவோடு இருக்கணும், இல்லைனா நமக்கும் அந்த மன்னரோட நிலைமை தான் ஏற்படும். எப்பவும் பேராசைப்படும்போது இந்த வாக்கியத்தை நினைவில் வச்சுக்கோங்க. பேராசை பெரு நஷ்டம். நன்றி.